கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சந்தோஷமானது வராது, மனதில் நிம்மதி இல்லாமல், மனதில் இறைவன் இல்லாமல். ஒருவர் மனதிற்குள் இறைவன் குடிகொண்டு விட்டார் என்னும் பொழுது அவருக்கு பொன்னோ பொருளோ எதுவும் தேவையில்லை, வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக. அவருக்கு வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்? எல்லாவற்றையும் கொட்டி கொடுக்கக்கூடிய இறைவன் என்னுள் இருக்கும் பொழுது நான் எதற்காக கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணமானது அங்கு தோன்றிவிடுகிறது. அவர் யாரிடமும் யாசகம் பெறுவதில்லை, யாரிடமும் வேண்டுவதில்லை. உள்ளிருக்கின்ற இறைவன் அவருக்கு நல்லின்பத்தை நல்குகிறார். அதனால தான் சொல்கிறது, இறைவனை பற்றி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது யாரிடமாவது பேசுங்கள், நிறைய தேடி தேடி படியுங்கள், நிறைய ஆன்மீக பெரியவர்களின் சொற்பொழிவை கேளுங்கள். அதன் வாயிலாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதேனும் துன்பத்திற்கான விடை அவர்கள் பேச்சிலிருந்து கிடைக்கலாம், அந்த புத்தகத்திலிருந்து கிடைக்கலாம்.